அண்மை செய்தி, திண்டுக்கல்லில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். என்ன நடந்தது வசந்த், விவரம் சொல்லுங்க. வணக்கம் கோபால். திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய காப்பிலியம்பட்டியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மகன் தீனதயாள வர்மன், அது 32 வயதுடையவர். இவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இவருக்கு நாகஜோதி என்ற மனைவியும் 2 குழந்தைகள் உள்ளன. இவர் மீது, இந்த தீனதயாளன் மீது 2016ஆம் ஆண்டு கொலை வழக்கு உள்ளது. கொலை தொடர்பாக ஒரு வழக்கு உள்ளது. அதுக்கு போக மற்ற வழக்குகளாக கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட 6 மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டுள்ளது. இது மாதிரியான வழக்குகள் அவர் மீது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலுவையில் உள்ள வழக்கில் இருக்கிற நிலையில்தான் இந்நிலையில் மானாமூனா கோவில் என்ற ஒரு இடம் உள்ளது. திண்டுக்கல்லிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் மானாமூனா என்ற கோவில் உள்ளது. இந்த கோவிலூர், அந்த ஊரை அருகே உள்ள அம்மன் குள கரையில் தான் இன்று மதியம் பகலில் தீனதயாளன் வர்மனை அடையாளம் தெரியாத மர்மனவர்கள் அருவாள், கத்தி போன்ற ஆயுதங்களால் தலை மற்றும் உடலில் பல இடங்களில் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதிலிருந்து அங்கிருந்து தகவல் அளிக்கப்பட்டதில் அருகே இருக்கக்கூடிய வடமதுரை காவல்துறையினர் தற்போது அந்த விசாரணை செய்வதற்காக அவர் உடலை எடுப்பதற்காக அங்கிருந்து வந்து அவசர ஊர்தி மூலம் அவர் உடலை படுகொலை செய்யப்பட்ட ஒரு உடலை எடுத்து தற்போது அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மோப்ப நாய்கள் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் அவர்களும் தற்போது அந்த இடத்தில் வந்துள்ளார். நேரடியாக அந்த சம்பவ இடத்தை ஆய்வு செய்வதற்காக தற்போது வந்துள்ளார். இந்த பட்டப்பகலில் ஒரு ரவுடியா ஒருத்தர் கொலை செய்வது, அதுவும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த வழியே செல்லக்கூடிய இடங்களில் இந்த கொலையானது நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.